அதில் குறிப்பாக அந்த 5வது வசனத்திலும் 7வது வசனத்திலும் அதற்கு யுத்தம் செய்யும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கு. 7வது வசனத்தில் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போ வரக்கூடிய ஒரு அரசாங்கம் உலகளாவிய அரசாங்கம், உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஆளுகை செய்ய போகிற அரசாங்கம், அத்தனை பேரையும் கீழ்ப்படுத்த போகிற ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கம் இந்த மக்களை எப்படி பிடிக்க போகிறது என்று சொன்னால் 3 விதத்தில் பிடிக்க போகிறது என்று சொல்லி பார்த்தோம். முதலாவதாக அந்த 5ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்திலும் யுத்தத்தின் மூலமாக, 15வது வசனத்தில் மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. தன்னை வணங்காத யாவரையும் அப்படின்னா மத ரீதியாக எல்லாருக்கும் பொதுவான ஒரு மதம் உருவாக்கப்படும். 3ஆவதாக 17வது வசனம் 16-17 வசனத்தில் தங்கள் வலதுகையிலும் நெற்றியிலும் ஒரு முத்திரை பெறும்படிக்கு அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த 3 காரியங்களும் அங்கே இருக்கு. இந்த 3 காரியங்களை குறித்த விளக்கத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த உலகத்தை யுத்தம் பண்ணி பிடிக்க போகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி செய்ய போறாங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தை ஒவ்வொரு விதமாக பிடிப்பார்கள். அதில் யுத்தம் பண்ணி பிடிக்கிறதுங்கிறது ஒரு ஃபேமஸான முறை, எல்லாருக்கும் நமக்கு தெரியும். யுத்தத்தின் மூலமாகத்தான் இந்த உலகத்தை தங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வருவாங்க. இதில் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ராஜாக்கள் காலத்தில் அப்படிலாம் உண்டு, இந்த காலத்தில் அப்படிலாம் இருக்குதா? இருக்கு. இப்போ கூட உலகத்தினுடைய வல்லரசாக அமெரிக்கா இருக்கு. இந்த அமெரிக்கா எப்படி வல்லரசா மாறுச்சின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகமே அமெரிக்காவுக்கு ஏன் பயந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1943 அவங்க செஞ்ச ஒரு காரியம். என்ன செஞ்சாங்க? ஹிரோஷிமா நாகசாக்கி மேலே என்ன செஞ்சாங்க? ஒரு குண்டு போட்டாங்க. அந்த குண்டினுடைய விளைவு உலகமே அவங்கள பார்த்துச்சு. அந்த அணுகுண்டை பார்த்து உலகமே பயந்துச்சு. அதோடு கூட அமெரிக்கா வல்லரசாக மாறியது. இன்னைய வரைக்கும் அமெரிக்கா மேலே பயம் இருக்குது, அமெரிக்கா வச்சிருக்கிற ஆயுதங்கள் மேலே பயம் இருக்குது. இப்போ அதுக்கு ஈக்குவலாகவும் எல்லாரும் கொண்டு வர தொடங்கிட்டாங்க. ஸோ அப்போ இன்னைக்கும் யுத்தத்தின் மூலமாக ஆயுதம் பலம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் தான் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் உலகத்தை ஆளுகிறவர்களாக கருதப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, பணபலமும் அதில் சேரும். வெறும் படைபலம் மாத்திரம் பத்தாது, படைபலம் அதிகம் உள்ள எத்தனையோ நாடுகள் பணபலம் இல்லாமையால அவங்க வீழ்ச்சி அடைகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ ரஷ்யா படைபலம் உள்ள நாடு. இன்னைக்கு சொல்ல போனால் அமெரிக்காவை விட அவங்க அதிகமாக படைபலம் உள்ள நாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை விட அவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். பல நேரங்களிலே ஆயுதங்களை விற்று தான் அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். ஆகவே இந்த பணபலம் அதிகம் உள்ள அமெரிக்காவுடைய நாணயம் தான் ரஷ்யாவுக்கும் மாற்று பொருளாகவே பார்க்கப்படுகிறது. ரஷ்ய பணம் உலகத்தின் மாற்று பொருளாக இல்லை, அமெரிக்க பணம் ரஷ்யாவுக்கு மாற்று பணமாக இருக்கிறது. எனவே உலகம் பணபலத்தையும் படைபலத்தையும் ரெண்டும் சேர்த்து தான் பார்க்கும். பொருளாதாரம் அதோடு கூட ஆயுதம் அல்லது இராணுவம் ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். கடைசி காலத்தில் உலகத்தை பிடிக்க போற நாடு அப்படி இருக்கும், சகலரையும் கீழ்ப்படுத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏற்கனவே பல செய்திகள் நம்ம சொல்லி இருக்கிறோம். இந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிருகம் அரசாங்கம் எது என்று சொல்லி பார்க்கும்பொழுது ஐரோப்பியன் யூனியன் என்று சொல்லி இப்பொழுது வரக்கூடியதான அந்த நாட்டாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். உதாரணமாக 10 நாடுகள் கூட்டமைப்பு, வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய WEU என்று சொல்லக்கூடிய இவைகள் தான் 10 நாடுகள் கூட்டமைப்பாக இன்னைக்கு இருக்கிறாங்க. இவங்க 1951 ஃபார்ம் ஆனாங்க. இன்னை வரைக்கும் உலகத்தினுடைய மிக முக்கியமான பவராக அவர் இருக்கிறார்கள். அமெரிக்க பணம் கூட ஏறி இறங்குகிறது, ஆனால் யூரோ பணம் ஏறி இறங்கவே இல்லை, ஸ்டாண்டர்டாக மாறிக்கொண்டிருக்கிறது. மாற்று பணமாக யூரோவை அவர்கள் தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது எப்படி இந்த யூரோப்பியன் யூனியன் மாற்றாக வரப்போகிறது, அமெரிக்காவுக்கு மாற்றாக வரப்போகுது, முதல்ல அவங்க அதுக்கு என்ன ஆயத்தம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் முதலாவதாக உலகம் அனைத்துக்கும் தங்களுடைய பணத்தை அறிமுகப்படுத்தி உலக பணத்தினுடைய 3வது இடத்துல இருந்து அவங்க இப்போ 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க. முன்னாடி வந்தபோது 2001 அவர்கள் வந்தபோது உலகத்தினுடைய 3வது பணம் 4வது பணத்தில் இருந்தாங்க. அப்போ அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு, இங்கிலாந்து செகண்ட்ல இருந்துச்சு, 3வது ஒரு நாடு இருந்துச்சு, அதுக்கப்புறம் இவங்க இருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போ ஆக்சுவலாக பார்த்தா இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்த்தா அவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட்டாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்ல இருக்குது, இவங்க 2வது இடத்துல இருக்கிறாங்க. யூரோவுக்கு உலகத்தின் மாற்று பணமாக மாற்றலாமா என்று சொல்லி உலக நாடுகள் எல்லாம் தர்க்கம் பண்ணுது. எந்த பணத்தை கொண்டு வரலான்னு சில பணங்களை அவர்கள் போட்டிக்கு கொண்டு வரும்போது முதல் இடத்துல யூரோ இருக்கிறது. ஸோ இந்த யூரோப்பியன் யூனியன் பணபலத்தால் உலகத்தை தன்னுடைய பக்கம் இழுத்து கொண்டு வந்து விட்டது. இன்னைக்கு அமெரிக்கா அவங்க இதற்கான ஒரு அஸ்திவாரத்தை ஏறக்குறைய 50 வருஷத்துக்கு முன்பாக தயார் பண்ணி நம்ம காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்பாக அதை ஸ்ட்ராங் பண்ணி விட்டார்கள். இது மட்டும் ஒரு நாட்டை பிடிப்பதற்கு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாது. இதையும் தாண்டி நம்ம காலத்தில் 2019-20 அவங்க ஒரு இராணுவத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த அமெரிக்க இராணுவம் இருக்கிறது, இந்த அமெரிக்க இராணுவத்தை குறித்ததான பவர் 1ஆம் உலக யுத்தத்தில் கூட அநேகருக்கு தெரியவில்லை. 2ஆம் உலக யுத்தத்தில் தான் தெரிய வந்தது. 1ஆம் உலக யுத்தத்தில் இங்கிலாந்துடைய இராணுவம் தான் பவர்ஃபுல்லாக இருந்தது. எல்லாருமே இங்கிலாந்துக்கு தான் பயந்துகிட்டு இருந்தாங்க.
திடீரென்று உள்ளுக்குள்ளிருந்து அமெரிக்கா புறப்பட்டு இன்னும் சொல்ல போனால் 2ஆம் உலக யுத்தத்தில் ஆரம்பத்தில் அமெரிக்கா கலந்து கொள்ளவே இல்லை. அமெரிக்கா உள்ளுக்குள்ளே வந்து ஜப்பானால தான் உள்ளே வந்துச்சு. இப்போ உள்ளே வந்து அவர்கள் கொண்டு வந்த இந்த ஹிரோஷிமா நாகசாக்கியினுடைய அந்த தாக்குதல், அதற்கு பிறகு அமெரிக்காவுடைய பவர் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. சடனாக அவங்க எழும்பினாங்க. அதே மாதிரி தான் யூரோப்பியன் யூனியன் இதுவரைக்கும் ஏறக்குறைய 50, 60, 70 வருஷமாக தங்களுக்கு என்று ஒரு இராணுவத்தை அவர்கள் வைத்துக் கொள்ளவே இல்லை. அவர்கள் அமெரிக்க இராணுவத்தை நம்பி இருந்தார்கள். இத்தனைக்கும் அதில் உள்ள நாடுகள் தனித்தனியாக இராணுவம் கொஞ்சம் உண்டு. இப்போ பிரான்ஸுக்கு உண்டு, ஜெர்மனிக்கு உண்டு, இட்டாலிக்கு உண்டு, இப்படி அவங்களுக்கு இங்கிலாந்துக்கு இருந்துச்சு. ஆனால் மொத்தமாக ஒரு இராணுவம் அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது. அமெரிக்க இராணுவம் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது யூரோப்புக்கு. இப்போ ஜெர்மனி தேசத்தினுடைய சான்சலர் என்ன சொன்னாங்க, நமக்கு ஒரு இராணுவம் வேணும்னு ஒரு முன்னெடுப்பு நடத்தி இப்போ அதுக்கான ஆயத்த பணிகள்லாம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நான் நம்புறேன் 3ஆம் உலக யுத்தம் வெடிக்கும் போது கடைசியாக யூரோப்பியன் யூனியனுடைய இராணுவத்தினுடைய பவர் வெளியே தெரிய வரும். அப்பதான் அவங்களுடைய சூப்பர் பவர் தெரிய வரும். ஏன்னு கேட்டால் ஏறக்குறைய 29 நாடு அவங்க கூட இருக்கு. எல்லா நாட்டிலிருந்து இராணுவம் ஒன்னா சேரும். ஐரோப்பா கண்டம் முழுக்க ஒரு இராணுவமாக மாறும்போது நீங்கள் யோசித்து பாருங்க, மிகப்பெரிய இராணுவ பலம் உருவாக போகுது. ஸோ பணபலத்துக்கு அப்புறம் படைபலத்தையும் அவங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அதையும் தாண்டி 3ஆவதாக இப்போ அவங்க செய்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான விஷயம் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தனக்கு நேராக திருப்புதல். அவங்க பணத்தை ஸ்ட்ராங் பண்ணது ஒரு பக்கம், உலகத்தின் பொருளாதாரத்தை தான் பக்கம் திருப்புறாங்க. அமெரிக்கா உலகத்தின் பொருளாதாரத்தை தன் பக்கம் திருப்புச்சு. எல்லாரையும் அங்கே வர வச்சுச்சு. எல்லாத்தையும் பெஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லாம் அங்கே உருவாக்குனாங்க. எது உருவானாலும் அமெரிக்காவுடைய பங்களிப்பு இல்லாமல் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க செஞ்சாங்க. அந்த இடத்தை இப்பொழுது ஐரோப்பியன் யூனியன் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறது. பல ப்ராஜெக்ட்ஸ், அவங்களுடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தினுடைய அடுத்த வல்லரசாக உருவாவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த முழு உலகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டம் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சைனாவிலிருந்து சீ ரூட்டும், சைனாவிலிருந்து ரோட்வேஸும் இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கேஸ் பைப்லைன், இது எல்லாமே நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா 3 கண்டத்தை இணைக்கிறதா தான் இருக்கும். இந்த 2 அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் இதுக்குள்ளே வரவே வராது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் தனியாக்கப்படுகிறார்கள். ஐரோப்பாவும் ஆசியாவும் ஆப்பிரிக்கா இந்த 3 கண்டங்கள் மாத்திரம் இணைப்பு, கான்டினென்ட் மாத்திரம் இணைக்க மிக முக்கியமான வேலை செய்யுது. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இயேசு காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உலகம் என்பது இந்த 3 தான். இது ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா. ஏன்னா அந்த காலத்தில் அமெரிக்கா 2 கண்டுபிடிக்கப்படலை, ஆஸ்திரேலியாவும் கண்டுபிடிக்கப்படலை. இந்த 3 தான் இருந்தது. இந்த 3க்குள்ள தான் இருந்துச்சு. இப்போ கூட அமெரிக்கா குடியேறினதான கான்டினென்ட் தான் ஒழிய பூர்வீக குடிகள் அங்கே இருந்தவங்க இப்போ இல்லை. அவங்க எல்லாம் முடிஞ்சிட்டாங்க. மாயன் இனத்தார் முடிஞ்சிட்டாங்க. ஆஸ்திரேலியாவும் இருந்த பழங்குடியினர் எல்லாம் முடிஞ்சிட்டாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்களாம் எல்லாம் கேட்டிங்கன்னா குடியேறினவங்க, அங்கே அதாவது மைக்ரண்ட்ஸ், அவங்களாம் அங்கே போனவங்க. அதே மாதிரி தான் சொல்கிறேன், இந்த 3 கண்டங்கள் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது தீர்க்க தரிசனத்தின் படி இதிலிருந்து இவர்கள் உருவானவர்கள், இவங்களுடைய பிள்ளைகள்னு நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். இப்போ இவங்க முழு உலகத்தையும் தன் கண்ட்ரோல் கீழே கொண்டு வருவதுக்கு எல்லாத்தையும் இணைக்கிறாங்க. அத்தனையும் கண்ட்ரோல் கீழே கொண்டு வருது. அடுத்த வல்லரசாக வராங்க. இதுலேயும் ஒரு பெரிய விஷயம்னா, இப்போ இந்த ஐரோப்பியன் யூனியன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டே வாங்க, அமெரிக்காவை தனிமைப்படுத்திக்கிட்டே வருது. அமெரிக்காவை எல்லாத்துலையும் தனிமைப்படுத்துறாங்க. இப்போ ஃப்ளைட் விடும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கன் ஃப்ளைட்ஸ் கொஞ்ச நாளைக்கு யூரோப்புக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, கொரோனா வைரஸோடைய பேஸ் பண்ணி அடுத்து பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் இருந்து அமெரிக்காவை தூக்கிட்டு பாதுகாப்பு இல்லாத நாடுகள் பட்டியலில் அமெரிக்காவை ஃபர்ஸ்ட் கொண்டாந்துருக்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவை அவர்கள் ஒதுக்கிக்கிட்டே வராங்க, உதாசனப்படுத்துறாங்க. இது சாதாரணமான விஷயம்லாம் இல்லை. சிலர் சொல்றபடி ஏதோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொரோனா வைரஸ்னால இப்படி நடக்குதா? இல்லை, இது ஒரு பர்பஸாக நடக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. யூஎன்னை விட்டு அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டே இருக்குது. அப்புறம் யுனெஸ்கோ விட்டு வெளியே போயிருச்சு. எல்லா விஷயத்துலையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. வேர்ல்டு கோர்ட்டை பகச்சிக்கிட்டாங்க. இப்போ எல்லாம் இப்படி போக 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 என்ன ஆகுது? அமெரிக்காவை தனிமைப்படுத்தும் வேலையை மறைமுகமாக ஒரு காரியம் செய்கிறது. இதை கர்த்தர் பயன்படுத்துகிறார் நான் சொல்லுவேன். அந்த வல்லரசு முடிவடைஞ்சு அடுத்த வல்லரசு உருவாகிற காலம் வந்ததுனால தங்களை அறியாமலேயே அமெரிக்கா அந்த பாதைக்கு போகுது. தன்னை யுனெஸ்கோலேருந்து விடுவிச்சு கொண்டுச்சு. இப்போ யூஎன்னை பகச்சிக்குச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் சம்பந்தமான விஷயங்கள் இதில் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தினோடு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறது. அமெரிக்காவுடைய நினைப்பு என்னன்னா, நான் சூப்பர் பவர், இவங்க எல்லாம் என்ன நம்பி இருக்கணும்னு. ஆனால் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு என்ன நினைக்குது? இவங்களை ஒதுக்குவோம், கொஞ்ச நாள் ஆகிப்போச்சு, இவங்களை ஒதுக்கிட்டு வேற ஒன்று கொண்டு வருவோம். இது கர்த்தருடைய பிளான். அது இப்போ ஈஸியாக நடக்குது. அடுத்த வல்லரசு உருவாகுது. அதற்கான வேலைகளை யூரோப்பியன் யூனியன் மிக துல்லியமாய் செய்து கொண்டே வருகிறது. நம் காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக அடுத்த சாம்ராஜ்யம் எழும்புது. சரி, இப்போ இவங்க எப்படி இந்த உலகத்தை பிடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு முதலாவது பார்த்தீங்கன்னா, யுத்தத்தின் மூலமாக சகல ஜனங்களையும் சகல கோத்திரங்களையும் ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எப்படி யுத்தத்தின் மூலமாக பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இன்னும் ஒரு யுத்தம் நிச்சயம் உண்டு.
அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேதத்தின்படி என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் என்று சொன்னால் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4வது முத்திரை இருக்கிறது. இந்த 4வது முத்திரை மங்கிய நிறம் உள்ள குதிரை, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மரணம் பார்த்தீங்கன்னா 4 விதமான மரணம் இருக்கிறது. சாவினாலும், பஞ்சத்தினாலும், பட்டயத்தினாலும், துஷ்ட மிருகங்களால் உண்டாகும் மரணம் இருக்கு. அந்த பட்டயம் தான் மரணம். இந்த மரணத்தினால உலகத்தில் உள்ள 1/4 ஜனங்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இருக்கு. அதனுடைய அந்த யுத்தம் தான் இந்த 3ஆம் உலக யுத்தமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இதனுடைய விளைவாகத்தான் யூரோப்பியன் யூனியன் எழும்பி வரப்போகிறது. இந்த யூரோப்பியன் யூனியன் யுத்தத்தின் மூலமாக முழு உலகத்தை கொண்டு வரும்போது அன்னைக்கு அமெரிக்கா இருக்காதா, இங்கிலாந்து இருக்காதான்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து யூரோப்பியனோட ஜாயின் ஆகிடும். ஏன்னா இப்பவே பிரெக்சிட் பிரச்சனையில் அவங்களுக்கு நிறைய வீழ்ச்சி, அதாவது இங்கிலாந்துடைய பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சிக்குள்ள போயிட்டே இருக்குது. என்னைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு குறைஞ்சி போச்சு. இங்கிலாந்துடைய மிகப்பெரிய பஞ்சம் உருவாகி இருக்கிறது. இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வேற வழி இல்லாம யுத்தத்துக்கு பிறகு இங்கிலாந்து போய் யூரோப்பியன் யூனியனோட கூட சேர்ந்து கொள்ளும். இப்போ இங்கிலாந்து சேராம இருக்கிறதுக்கு 2 தான் காரணம். ஒன்று, தடையற்ற பார்டர், அதாவது இந்த யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் நீங்கள் போகலாம். 28 நாடுகளும் எங்கே வேணாலும் போகலாம், எந்த தடையும் இருக்காது, எல்லா பார்டரும் ஓப்பன். ஆனால் இங்கிலாந்துக்குள்ளே மட்டும் போக முடியாது, தனி விசா. இதை அவங்க எடுக்கணும்னு சொல்கிறாங்க. 2வது, இந்த யூரோப்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குள்ளும் ஒரே பணம் யூரோ. ஆனால் இங்கிலாந்து மட்டும் தன் பணத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறது. காரணம், இங்கிலாந்துடைய பவுண்டு வந்து ரொம்ப பாரம்பரியம் மிக்கது. அதாவது அரச குலம், ஏறக்குறைய 400-500 வருஷம் அவங்களுக்கு வந்து பூர்வீகம் இருக்கு. அதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனால் இங்கிலாந்துடைய பேர் ஆங்கிலோ சாக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட பூர்வீகம் ஏறக்குறைய 1500 வருஷமா இருக்குது. அதில் இவங்க கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் அந்த பவுண்டை உடைப்பார். பவுண்டை உடைத்து, அதாவது நான் சொல்றது 3ஆம் உலகத்துக்கு பிறகு ஆன்டி கிரைஸ்டோட கவர்மெண்ட் தொடங்கும் போது பவுண்டை உடைப்பார். உடைத்து மீண்டும் இங்கிலாந்து யூரோப்பியன் யூனியன் கூட வேற வழியே இல்லாமல் வந்து சேரும். அப்பொழுது 3ஆம் உலகத்துக்கு பிறகு வரக்கூடிய வல்லரசாக யூரோப்பியன் யூனியன் இருக்கும். அந்த யுத்தத்தில் நமக்கு அப்பதான் தெரியும் யூரோப்பியன் யூனியனுடைய பவர் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது நமக்கு அப்பதான் தெரியும். ஏன்னு சொன்னா, ஹிரோஷிமா நாகசாக்கி மேல குண்டு போடுற வரைக்கும் அமெரிக்காவுடைய பவர் யாருக்குமே தெரியாது. அது ஒரு நாடு, அவங்களும் யுத்தத்தில் பகிர்ந்து கொள்றாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க வந்த பிறகுதான் அந்த உண்மை தெரிஞ்சிச்சு. ஹிட்லரை ஜெயிக்கிற வரைக்கும் ரஷ்யாவுடைய பவர் மறைமுகமாக இருந்துச்சு. எப்போ ஹிட்லர் யாருக்கிட்டையுமே தோக்காத ஹிட்லர் ரஷ்யா கிட்ட தோத்தாரோ அப்போதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, ஓ ரஷ்யா ஒரு பெரிய சூப்பர் பவர். அதே மாதிரி தான் யூரோப்பியன் யூனியனை எல்லாருமே சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் யூரோப்பியன் யூனியன் யுத்தத்தில் தன்னுடைய முழு பலத்தை காட்டப் போகிறது. அந்த முழு பலத்தினுடைய விளைவு என்னவா இருக்கும் என்று சொன்னால், உலகம் அத்தனையும் அதிரத்தக்கதாக, பயப்படத்தக்கதாக ஒரு மிகப்பெரிய அரசாங்க வல்லரசாக உருவாகும். அதற்கு இந்த 3ஆம் உலக யுத்தம் பயன்பட போகிறது. சரி, இப்போ நமக்கு என்ன அதுக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான ரூட்ல தான் உலகம் போயிட்டு இருக்குது. எல்லா நாடுகளும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யுத்தத்துக்கு தீ விரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நாட்டிலையும், குறிப்பாக மிடில் ஈஸ்ட் முழுக்க சமாதானமே கிடையாது. மிடில் ஈஸ்ட் முழுக்க பிரச்சனை. நாங்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ இன்னைக்கு 2 நாளாக அது நடக்கிறதுனால உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளும் இஸ்ரேலும் பயங்கர ஒப்பந்தம் போட்டாங்க. இந்த ஒப்பந்தம் போடும்போதே சொன்னோம், யுஏஇயோடைய ஒப்பந்தம் முடிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. காரணம், இஸ்ரேலும் அரபியர்களும் இணைஞ்சு போகிறது முடியாது. ஏன்னா அவங்க சமாதானமாக குடியிருக்கலாம், சண்டை போடாமல் குடியிருக்கலாமே ஒழிய, அவங்க 2 பேரும் இணைந்து ஒருமித்து குடியிருக்கிறதுன்னு வாசமே பண்ண முடியாது. நீங்கள் ஏசாவோ யாக்கோவோ ஒன்றா இருக்கவே மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஏசா கூப்பிட்டா யாக்கோபு வர மாட்டான். அதே நேரத்தில் யாக்கோபு இருக்கிற இடத்துக்கு ஏசா இருக்க மாட்டான். சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கின பிறகு யாக்கோபு போயிடுறாரு. யாக்கோபு போன பிறகு ஏசா பார்த்தீங்கன்னா புறப்பட்டு சேயீர் மலைக்கு போயிடுறான். இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க மாட்டாங்க. யாக்கோபு வந்தால் ஏசா போயிடுவான், ஏசா வந்தால் யாக்கோபு போயிடுவான். பிரயாணம் கூட ஒன்றா பண்ண மாட்டாங்க. யாக்கோபு ஏசா வந்து கூப்பிடுறாரு, யாக்கோபை வரமாட்டேன்னு சொல்லிடுறான், நீங்கள் போங்க நான் பின்னாடி வரேன். இது ஏதோ சாதாரண இன்சிடென்ட் மாதிரி தெரியும். ஸ்பிரிச்சுவலி அரபியர்களும் ஏதோமியர்களும் இஸ்ரவேலர்களும் இணைந்து போக முடியாது. ஆனால் சமாதானமாக போகலாம். நீங்கள் பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, போகலாமே ஒழிய இந்த அமெரிக்காவோடு கூட போகிற மாதிரி, ஏன் இந்தியா கூட போகிற மாதிரி கூட இஸ்ரவேலால் அரபு நாடு கூட போக முடியாது. ஒப்பந்தம் போட்டு 1 வாரம் 10 நாள் தான் ஆகுது. இன்றைக்கே பிரச்சனை வந்துருச்சு. F-35 ரக விமானத்தை சேல்ஸ் பண்ணுறதுல யுஏஇ இஸ்ரேலுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருக்குது. துருக்கி இப்போ வளைகுடா நாடுகளில் தலையெடுக்குது. தலையெடுத்து தான் வந்து அந்த இடத்துல ஒரு லீடரை போல இருக்கணும்னு விரும்புது. இதை சவுதி அரேபியா, ஈரான் போன்ற நாடுகள் விரும்பவில்லை. இப்போ துருக்கி, லிபியா, சிரியா இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. அது இல்லாமல் சவுதி அரேபியா, அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. யுஏஇ இவங்கெல்லாம், இது இல்லாமல் ஈரான், கத்தார் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு குழப்ப நிலை அங்கே போயிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லை, எல்லா நாடுலையும் இந்த கொரோனா வைரஸ்னால, பஞ்சத்தினால, வியாதினால மிகப்பெரிய அளவில் ஒரு குழப்ப நிலை. இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டக்கூடிய ஒரு யுத்தம் வரும்.
அத்தனையும் சீர் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதாவது பூமி சீர்கேடா இருக்கும்போது அதை சீர் பண்றதுக்கு ஒரு ஆள் ஒரு வரணும். அதை உலகமே எதிர்பார்க்குது. அவர் தான் ரீஃபார்மர், அவர் தான் மேசியா, அவர் காடு, எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. அதாவது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ கம்யூனிஸ்ட் நாடுகள், கடவுள் நம்பிக்கை இல்லாத நாடுகள்லாம் அவனை ஒரு ரிஃபார்மராக எதிர்பார்க்குது. இப்போ கடவுள் நம்பிக்கை உள்ள நாடுலாம் என்ன சொல்லுது, எப்படியாவது ஒரு கடவுளே அவதாரம் எடுத்து வந்து இந்த நாட்டை காப்பாற்றினா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் போன்ற நாடுகள், கிறிஸ்தவ நாடுகள்லாம் மீண்டும் இயேசு வந்து மேசியா வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. இது எல்லாத்துக்கும் விடை கொடுக்கிற ஒரு மனுஷனாகத்தான் அவன் வரப்போகிறான். அப்போ அந்த யுத்தம் அந்த மனுஷனை கொண்டு வரக்கூடிய யுத்தமாக இருக்க போகிறது. இப்போ நாம அந்த யுத்தத்துக்கு அந்த முந்திர ஸ்டேஜில் இருக்கிறோம். நாம கடைசியா அந்த யுத்தத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறோம். அப்போ யோசித்து பாருங்க, நம்ம எந்த கடையாந்திர நிலைமையில் இருக்கிறோம்னு யோசித்து பாருங்க. அதாவது இந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்க்கறது கேட்கறது எதுக்காக அப்படின்னு கேட்டா, இப்படிலாம் நடக்குதான்னு ஆச்சரியப்படுறதுக்கும் இல்லை, ஐயோ இப்படிலாம் நடக்குதுன்னு பயப்படுறதுக்கும் இல்லை. இதெல்லாம் ஒன்று மட்டும் சொல்லுது, எங்களுடைய காலங்கள் முடிவடைகிற நிலைமை வந்து விட்டது, எங்களுடைய பீரியட் நாங்கள் முடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம், நாங்கள் எங்கள் நேசரை சந்திக்க போகிற காலம் தயாராகி விட்டது.